சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு அருளாது ஒழிவது மாதிமையே என்ற 9ஆம் திருமுறையில வரக்கூடிய ஒரு சொற்றொடர். இந்த சொற்றொடருடைய சிறப்பு என்ன அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக சித்தாந்தம் மற்றும் திருமுறை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியை சிவசாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா ஏற்கனவே எவ்வளவு அழகா ஒவ்வொரு பொழிவையும் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுல இருந்தே அவர்களுடைய பெருமான் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் பெருமான் அம்மா மேல வச்சிருக்கிற அன்பும் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகின்றது என்று சொல்ல வேண்டும். கழுகுமலை, நாகர்கோயில், மார்த்தாண்டம் போன்ற அமைப்புகளுக்கு ஆசிரியையாக இருக்கின்றார்கள். நிறைய குழந்தைங்களை வழி நடத்தக்கூடிய மிக உன்னதமான ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் போட்டி அந்த மாதிரி குழந்தைங்களை தயார் செய்து தமிழையும் சைவத்தையும் மிக அழகாக எங்க கொண்டு செல்லணுமோ அங்க பெருமான் இவர்களை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அம்மாவோட பதிவுல ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நாங்க இவங்கள்ட்ட தான் படிக்கிறோம் தெரியுமா, இவங்க எங்க ஆசிரியை தான் தெரியுமான்னு சொல்லும் போது ஒரு பெருமிதம் அவர்கள் மாணவர்களிடம் இருப்பதும் நாம தெரிஞ்சுக்க முடியுது. நாங்களும் சொல்லலாம், நாங்களும் அம்மாவோட மாணவர்கள் தான், ஏன்னா நாங்க ஆன்லைன்ல இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அற்புதமான அம்மாவை தான் இப்போது நாம பேசுவதற்காக அழைத்திருக்கின்றோம். சிவாய நம. அம்மா திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கழல் நாழும் மறவாமல் அழியாழும் மல தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அருமையான ஒரு நல்ல நாள் 9ஆம் திருமுறை இந்த பன்முக நோக்கில் என்ற ஒரு அருமையான அமைப்பிலே அம்மா லாவண்யா சிவா அம்மையார் அவர்கள் மிக அருமையாக நேர்த்தியாக கூட பார்க்க முடியல, அப்படியே ஒரு உச்சத்தை தொற்றுக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுல ஒவ்வொரு கோணத்திலையும் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நம்முடைய செயலாவது ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறை செயல். அந்த இறை நிலையிலே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இங்கே சொல்ல வேண்டும். அதுல எங்க ஆசிரியர் நம்ம மிக அருமையாக பதிவேலாயுதம்மா அரிய பரல், இப்ப நாளைக்கு கூட 2வது ஒரு பொழிவு கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அரிய பரல் அப்படின்னு சொல்லும்போது அத இந்த கோணத்துல எப்படி பார்த்திருக்காங்க, என்னந்தாலும் ஆசிரியர் தான் அப்படின்னு ஒரு பெருமிதமாக இருந்ததாம். அவ்வளவு ஒரு அருமையா நான் ரொம்ப ரசிச்சு நான் 2 தடவை திரும்ப கேட்டேன் உண்மைக்கே அந்த பொழிவை. அதுல அந்த மடல் அதை எழுதிட்டு போறது, அது எப்பவுமே ஆண்கள் செய்யக்கூடியது, இங்க பெண்கள் செய்கிறது. அதை இந்த பாடல்ல 9ஆம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப இப்படி எல்லாம் ஒரு ஆய்வு கண்ணோட்டம், இத பெருமான் இவர்கள் மூலமாக உணர்த்துதல், அதைத்தான் நம்ம உணர்றோம். இவர்கள் மூலமாக உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பெருமானுடைய திருவருள். அதை ரொம்ப அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமாக அது ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாகவும் அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அடியனுக்கு இவ்வளோ அனுபவம் எப்ப 9ஆம் திருமுறையில இவ்வளவு இருக்கா, இல்லைன்னா ஏதோ படிச்சோமா கொஞ்சம் வாசிச்சமா ஒரு பாட்டு சொல்லணுமா பிடிச்சதா அப்படின்னு போயிருக்கோம். உண்மைக்கே இத சொல்லுங்கம்மா, நீங்க உங்களுடைய பொழிவு தாங்கம்மா, அதுலயும் பாவம் அவங்க வருந்தி கேட்க கொடுக்குறமேன்னு ஒரு கொஞ்சம் உணர்வு இருக்கத்தான் செய்யுது. அவங்க கேட்கறதுக்கு முந்தைய நம்ம கொடுக்கலையே, இப்ப கேட்கிற அளவு வைக்கிறமேன்னு இருக்கு. இருந்தாலும் பெருமானுடைய திருவருள், எங்களுடைய அறிவு இவ்வளவுதான் அப்படின்ற அளவுல. ஆனா அவங்க கேட்கும் போது உண்மைக்கே இறைவன் திருவருள் கூட்டி வைக்கிறார். அத நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் உண்மைக்கே அப்படியே உளமார்ந்து சொல்வேன்.
ரொம்ப உணர்றேன். இப்ப இதுல போன தடவை அந்த 9-10 அப்படின்ற ஒரு பொழிவு நம்ம பார்த்தோம். அதுல இந்த 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பத்தான உயிர் என்பதை குறித்தும், பத்தான உயிர் என்பது இங்க திருமாளிகைத்தேவர் அருளிய அந்த பாடலை குறித்தும் நம்ம பார்த்தோம். அதுல அந்த மாளிகைத்தேவர் என்ற அந்த ஆன்மா, அதுல பக்குவப்பட்ட ஆன்மா, சிவயோகத்தில் ஒன்றியிருந்த ஆன்மா, இறைவனோடு கலப்பதற்கு, அத இன்பத்தை பேரின்பத்தை அனுபவிப்பதற்கு அப்படியே காத்து கொண்டு இருக்கும் ஆன்மா, அருளை அடைந்தது, திருவருளை அடைந்தது. ஆனா சிவத்தை அடையணுமே. மடந்தையர் இருவருக்கு என் அப்படிம்பார். இந்த 2 பெண்களால அடையக்கூடிய இன்பம் என்ன? பதியோடு இணைதல். அதுதான் அந்த பேரானந்தம், அனுபவம் என்று சொல்லக்கூடியது, சிவபோகம் என்றும் சொல்லக்கூடியது. அந்த சிவபோகத்திலே திளைத்தல், இதுதான் ஆன்மாவுடைய குறிக்கோள். அந்த உயிர் அனுபவிக்கும் பொருள். இன்னைக்கு உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் உடல் மூலமாக. சகல நிலையிலே இன்றைக்கு உடல் நமக்கு காட்சிப்படுகிறது. அதுக்கு திரோதாயி நமக்கு கூட்டி வைக்கிறது. இது உலகம், இது உனக்குரிய பொருள், நான் செய்தேன், என்னுடையது என்ற முனைப்போடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவம் கூட உயிர்க்கா உடம்புக்கான்றது கூட சில நேரங்கள்ல சந்தேகமா இருக்கு. நிறைய பேருக்கு அதுல ஒரு சந்தேகம். உடம்பு தானே அனுபவிக்குது அப்படிமோ. கால்ல ஒரு அடிபட்டா வலி, உயிர் போகுதுங்கிறோம். அப்போ அனுபவம் யாருக்கு? உயிருக்கு. அனுபவிப்பது உயிர். உடம்பு ஜடம். இதையெல்லாம் உணர்ந்து பொய் காட்டி, பொய் அகற்றி, முதல்ல பொய்ய காட்டணும், அப்புறம்தான் பொய் அகற்ற முடியும். அது போல இந்த உடல் ஜடம். ஆனால் இன்றைக்கு சகல நிலையிலே இந்த உடம்போடு கூட்டி வைக்கப்பட்ட ஆன்மா. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர். அப்ப இந்த தனு, கரணம், புவனம், போகம், இத்தனையும் அவரவர் வினைக்கு ஏற்றாற் போல இறைவன் அப்படியே கொண்டு கூட்டி சேர்த்து வைக்கிறான். அந்த உடம்போடு கூடி உலகத்தை, அத உலகத்தை காண்பிக்கிறான். அவங்க ஆன்மீகலைன்னா நம்ம எதையும் பார்க்க முடியாது. காட்டு உபகாரம் 5வது நூற்பாலே வந்துடும். அப்ப உலகத்தை காண்பித்து காண்பித்து காண்பித்து, உலகம் நிலையில்லாத பொருள், பொய்ப்பொருள். பொய் என்றால் இங்கே நிலை இல்லாதது, தோன்றி நின்று அழியும் பொருள். இதையெல்லாம் உணர்த்தி, இதுக்காகத்தான் இவ்வளவும் செய்யறான். இப்ப இறைவன் எப்படிப்பட்ட கருணை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கருணை என்பது திரோதாயி மூலமாக இங்கே உணர்த்தப்படுகிறது. உலகத்தை உணர்த்துதல் கருணை, இறைவனுடைய பெரும் கருணை. அந்த உலகம் உணர்த்தப்படும் பொழுது அதனை அனுபவித்து அனுபவித்து இந்த வினையை கழித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சஞ்சித வினைகள், அதிலிருந்து ஒரு பாகம் இங்க பிராரப்தமாக அனுபவித்து அதை கழிக்கும் நேரத்திலே ஒரு கட்டத்திலே இருவினை ஒப்பு. அது எப்ப வரும், எப்படி வரும், அதெல்லாம் யாருமே நம்மால உணர முடியாது. இதெல்லாம் இறைவனுடைய செயல். எந்த நேரத்தில் எதை கூட்டி வைக்க வேண்டுமோ, எப்படி அருள வேண்டுமோ அத்தனையும் அவனுடைய செயல். அது நம்மால முதல்ல உணர முடியுமான முடியாது. ஆனா இறைவன் கூட்டி வைப்பார் கண்டிப்பா. அதுதான் நம்முடைய சைவ சமயத்துடைய பெரிய ஹைலைட். என்னன்னா, சில மதங்கள் என்ன சொல்லும், உங்களுக்கு இந்த பிறவியில நரகம்னா நரகம்தான், சொர்க்கம்னா ஜரகம்தான், அதுக்கப்புறம் கிடையாது. ஆனா நம்முடைய சைவ சமயம் அதை சொல்லவில்லை. மீண்டும் இந்த பிறவி, இந்த பிறவியில என்ன, அடுத்து அடுத்து அடுத்த பிறவியில் நமக்கு அந்த வினைகளை கூட்டி வைப்பதன் மூலமாக அந்த வினை இருவினை ஒப்பு, அப்படியே அந்த பக்குவம், அந்த பக்குவ நிலையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, அந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி பார்த்து பார்த்து ஊட்டுறாங்களோ அதைத்தான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம்பாடி பாடையினோர் எம்பாவாய். அந்த பேதித்தல், அதுதான் திரோதாயி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா, அது ஒரு பிறவியில கிடையாது, எத்தனையோ பிறவி, 84 லட்சம் பிறவிகள்.
எத்தனை பிறவி எடுத்தாலும் உயிர் என்பது அடைய வேண்டிய அந்த இறைவன், அவரோட உயிர் அடைய வேண்டிய பொருள் எது? அந்த உண்மை பொருளாம் மெய்ப்பொருளாம் சிவம். அதை அடையும் வரையில் எவ்வளவு கருணை பாருங்க. தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான். இதை சொல்லும் போதே நம்ம பெருமிதம் கொள்ள வேண்டும். இறைவனுடைய கருணை எவ்வளவு பெரிய பெருங்கருணை பாரு. அந்த அளவுல நாம மீண்டும் 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 தவறு பண்ணினாலும் கொஞ்சம் கூட சலிக்காம, சலிப்பறியா தன்மையன் என்றால் இறைவன் மட்டும்தான். கொஞ்சம் கூட சலிப்பறியாம மீண்டும் மீண்டும் உடல் கொடுத்து, மீண்டும் மீண்டும் அனுபவத்தை கொடுத்து, அதை கூட்டி வைத்து, வினைகளை கூட்டி வைத்து பக்குவப்படுத்தி, அந்த பக்குவ நிலை வருதல் என்பது வினைகளின் மூலமாக வரக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள், வினை பயன்கள், அதான் இரு வினை ஒப்பு. அந்த வினை பயன்கள் நேரும் பொழுது இது எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை, துன்ப நேரத்திலும் இது கருணை, இது மரக்கருணை, இது அறக்கருணை என்று ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மை. நம்ம சொல்லுவோமா, கஷ்டம் வந்தன்னு சாமிக்கு கொஞ்சம் கண்ணுதான் இல்லாம போச்சுப்போ, எவ்வளவோ சாமி கும்பிட்டா ஆனாலும் இவ்வளவு கஷ்டம் வந்தேன். முதல் வார்த்தையே நமக்கு அப்படி வரும். அது ஒரு பக்குவம் இல்லாத இல்லை, இப்ப வராது. இப்ப நான் எங்க வகுப்புலயே நிறைய பேர் எவ்வளவோ மாற்றோம். நாங்க இப்ப அப்படிலாம் சொல்ல மாட்டோம்மா, இப்ப நாங்க உங்ககிட்ட பாடம் கேட்கிறோம், இப்படிலாம் சொல்லவே மாட்டோம். என்ன கஷ்டம் வருதோ ஏதோ எங்க வினைக்கினால வருது, அப்படி ஏற்றுக்கணும். அப்ப எவ்வளவு ஒரு பக்குவ நிலையை சாமி கொடுக்காரு பாருங்க. இந்த பிறவிலேயே இவ்வளவு காலத்திலேயே நாங்களாம் பார்த்தா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம் போன்றவர்களுக்காக இறைவனுடைய அந்த பெரும் கருணை, அப்படியே அந்த பதிவு கொஞ்சம் கொஞ்சமா பதிவு. இந்த இருவினை ஒப்பு நன்மையும் தீமையும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ற பயனை ஊட்டுகிறான் இறைவன். அறக்கருணையாக மரக்கருணையாக ஊட்டுகிறான். இப்படி ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும் நிலையில்தான் மல பரிபாகம். இது இத்தனையும் எதுக்காக? உள்ள இருக்கிற அந்த உயிரின் அறிவில் இருக்கும் மலம் நீக்கம். அதான் மல பரிபாகம், பக்குவ நிலையை அடைதல். இத அந்த பக்குவ நிலையை அடையும் போதுதான் யார் வர்றா? உள்ள இருக்கிற இறைவன் திரு குருவாக மானுட சட்டை தாங்கி வருது. இப்பதான் குரு உபதேசம் 8ஆம் நூற்பா இப்பதான் வரும். இப்ப குரு உபதேசம் பெற்ற பின்பாக இது முழுமையான பக்குவம் அடைஞ்சிட்டா இல்ல, இப்பதான் குரு வந்திருக்காரு, 8ஆம் நூற்பாண்டுல வந்திருக்காரு. அயரா அன்பின் அரண்கடல் செல்லுமேன்னு கடைசியில ஒண்ணு வருது. 8ஆம் நூற்பாவிலையும் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு வருது. இங்கேயும் ஒரு வார்த்தை வருது, அங்கேயும் ஒரு வார்த்தை வருது. 11லயும் வருது, 8லயும் வருது. ஆனா இது வேற, அது வேற. அப்ப 8ஆம் நூற்பால வர்றது சின்ன பிள்ளைகளை வளர்க்கறது அம்மா வளர்க்குறான். சின்ன பிறந்த வயிற்றுல சுமந்ததுல இருந்து வெளியே வந்ததுல இருந்து அம்மா பார்த்து சாப்பாடு மட்டும் இல்ல, அந்த உடலுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறான். இந்த சின்ன குழந்தைக்கு அது தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம அம்மா தான் எல்லாம் செய்யறான்னு தெரியுமா? முதல் நிலையில தெரியாது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க, எங்க அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சொல்லுமே ஒரே மழலையில சொல்லுமே ஒரே முழுமையா புரியாது. எப்போ இந்த குழந்தைக்கு புரியும்னா, இது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது பாருங்க, பெண் பிள்ளைகளா இருந்தா அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவங்க வளர்க்கும் போது இப்படித்தானே எங்க அம்மா என்னைய வளர்த்திருப்பா, அந்த வலியும் வேதனையும் துன்பமும் இது எல்லாம் அப்ப முழுமையா உணரும். இப்போ முதல் நிலையில சும்மா சொல்லி எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க அம்மா வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும். ஆனா முழுமையா உணர்றது எப்ப உணரும்? அதை அனுபவிக்கும் போதுதான் உணரும். அதே போல 8ஆம் நூற்பால அரண்கடல் செல்லுதல் என்பது இது ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கு. இந்த பக்குவ நிலைக்காக இறைவன் எம்பெருமான் குருவாக வந்தார். அந்த உபதேசம் குரு உபதேசம் எல்லாமே அந்த குரு உபதேசத்தினால சஞ்சித வினைகள் எல்லாம் அங்கே நீக்கப்படுதல் எல்லாமே நிகழ்ந்துட்டு. அப்ப இந்த மலபரிவாக எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு அட்ட டைம்ல ஒரே நேரத்தில் நிகழ்வது அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி நிபாதம் இதெல்லாம் ஒரே நேரத்துல நிகழக்கூடியது. இப்ப இந்த குருவருள் பெற்ற இந்த ஆன்மா
அதாவது மல பரிபாகம் பெற்று குருவருள் பெற்ற தீட்சையும் பெற்ற ஆன்மா, பக்குவம் நிலை கொண்ட இந்த ஆன்மா அடுத்து 9ஆம் நூற்பா 10 9 ஆன்ம சுத்திய சொல்லுது. 10 பாசச்சயம். இது வேற அது வேற. ஏன்னா இது மலை வாசனை தான். ஆன்மா சுத்தின்றதே அந்த மலை நீக்கம் தானே. ஆனா மலை ஏற்கனவே பரிபாகப்பட்டுட்டு, அப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மலை வாசனை. அப்ப அந்த ஆன்ம சுத்தின்றதும் கூட அதோட சேர்த்து. ஆனா 10ஆம் நூற்பாவும் திரும்ப பாசச்சயம் என்று தானே சொல்கிறார்கள். அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் இருக்கு. அந்த மலவாசனையும் நீங்க வேண்டும் என்றால் இந்த ஆன்மா எப்படி இறைவனோடு ஒன்றித்து இருக்க வேண்டும் என்றால் ஏகனாகி நிற்றலும் இறைப்பணி நிற்றல். ஏகனாகி நீ வேற நான் வேற இல்ல, அந்த உறவோடு கலத்தல். அந்த இறைவன்ற பொருள், அந்த பொருளோடு கலத்தல் உறவு, அதத்தான் உறவாகிய யோகம், யோக நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையில் கலத்தல் உறவாகிய யோகம்னு நமக்கு திரு மாளிகை தேவர் ரொம்ப அழகா தில்லையில் இருக்கும் அந்த புத்த பெருமானோடு அந்த கலந்து நின்ற அந்த நிலையை அவர் அங்க எடுத்து சொன்னார். அப்ப அந்த இடத்துல ஏகனாகி நிற்றல். அடுத்து இறைப்பணி. இறைப்பணி நிற்றல்னா இறைவனுக்கு செய்யற பணி இல்லை. என் செயல் யாதும் ஒன்று இல்லை, எல்லாம் இறை செயல். அப்ப இந்த மாயை கண்மம் எல்லாமே எதுவும் கிடையாது. அப்ப அந்த இடத்துல முழுக்க முழுக்க அந்த ஒன்றி யோக நிலை, அதத்தான் உறவாகிய யோகம் என்று சொன்ன முடிய. அதுல அங்க மாளிகைத்தேவர் சொன்னார், அதே போல இந்த உறவாகிய யோகத்தை நமக்கு தெளிவாக எடுத்து, ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பக்குவ நிலையில் நின்றவர், ஏகனாகி நின்றவர்கள், இறைவனோடு ஒன்றித்து நின்றவர். இப்ப இறைவன் எங்க இருக்கான்? நம்மகிட்ட இருக்கான். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள். ஜடப்பொருளே இருக்கான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாவற்றிலுமா ஆகி 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 நிற்கிறான். ஜடப்பொருளுக்கு உணர்வு உண்டா? அனுபவம் உண்டா? கிடையாது. ஏன் ஜடப்பொருள்ல கலந்திருக்கான்? ஜடப்பொருள் தானாக எதையும் செய்ய முடியாது, செய்யாது. அந்த வானம் என்ற ஒரு பொருள், அது பஞ்சபூதங்களில் ஒன்றானது. அது என்ன தொழில் செய்தோ அதை செய்கிறது யாரு? பரம்பொருளாகிய இறைவன் உள் நின்று செய்கிறான். அதனால கலந்திருக்கிறான். மண் எல்லாரையும் தாங்கக்கூடிய பொருள், இதனோடு கலந்து இருக்கிறான். இறைவன் செயல்படுறான். ஆனா அதுக்கு உணர்வு உண்டா? நம்மோடு இறைவன் கலந்திருக்கான், செயல்பட தெரியுமா? தெரியாது. ஜடப்பொருளுக்கு அனுபவமும் அறிவும் கிடையாது. ஆனா உயிர்களாகிய நம்மோடையும் கலப்புல இருக்கானே, அத்வித கலப்பில் இருக்கிறானே. முதல் நிலையில இருந்தான், கேவலத்திலையும் இருந்தான், சகலத்திலையும் இருந்தான், சுத்தத்திலையும் இருக்கான். இப்ப சகல நிலைக்கு வைத்துக்கிடுவோம். சகல நிலை உடம்போடு கூடியிருக்கு. சாமி உள்ள இருக்கான். சாமி எனக்குள்ள இருக்கான். சாமி எனக்குள்ள, ஆன்மாவுக்குள் இறைவன் இருக்கிறான். ஆனா சுத்த நிலையில் இந்த பாசச்சயம் பண்ணுமாறு நுதலிற்று என்ற போது முழுமையாக நீங்கிய நிலையில் 11ஆவது நூற்பாக்குல வரும்போது இறைவனுக்குள் நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி இருக்கு? இந்த வார்த்தை எப்படி இருக்கு? எனக்குள் இறைவன் இருக்கிறான். நம்ம இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவோம். எனக்குள் இறைவன் கலந்து இருக்கிறான், கடந்தும் இருக்கிறான். இது அத்துவித கலப்பு. ஒன்றாக, உடனாக, வேறாக அத்துவித கலப்பார். ஆனால் இந்த மலம் நீங்கிய நிலையிலே, மல வாசனையும் நீங்கிய நிலையிலே, இறைவனோடு கலந்த நிலையிலே, இதுதான் உறவாகிய யோகம். இந்த நிலையில அவங்க நிக்கிறாங்க, இந்த ஆன்மாக்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சிந்தனைக்கு எட்டாத நிலை இதெல்லாம். சிந்தனைக்கு எட்ட முடியாத ஒரு நிலை. நமக்குள் இறைவன் இருக்கிறான், நம்மை நடத்துறான். ஓரளவுக்கு நம்ம நூல்கள் படிப்பதன் மூலமாக, கல்வி ஞானத்தின் மூலமாக இப்படியெல்லாம் உணரலாம். ஆனா இறைவனுக்குள் நான் இருக்கிறேன், இறைவனை என்னை செலுத்துகிறார். அப்படியும் அதுல தூங்காமல் தூங்கும் நாள் என்னாலோ, ஐமான சுவாமிகளுடைய வாக்கு. அப்ப அந்த தூங்காமல் தூங்குதல் என்பது யோக நிலை, சிவயோகம். முதல்ல 10ஆம் நூற்பா சொல்லும் போது நின்மல துரியம், ஏகனாகி நிற்றலும் இறைப்பணி நிற்றலும்.
அந்த நின்மல துரிய நிலை. ஆனா அது போதுமா? யோக நிலை போதுமா? நிட்டை கூட ஒன்றிக்க வேண்டும். கலப்பால் ஒன்றாகனாலும் அதை அனுபவிக்கும். இப்போ 10ஆம் நூற்பா பாசச்சயம் சொல்லுச்சு. ஒரு இடத்துல இருள் இருக்கு, இருள் நீங்கிய மாத்திரத்திலே பொருள் தெரிந்து விட்டது. இந்த பொருள் இங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டு, தெரிஞ்சா போதுமா? அதை அனுபவிக்க வேண்டாமா? உயிராகிய நாம் அனுபவிக்கும் பொருள். அப்ப அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். அந்த பொருளினால் வரும் அனுபவம் எனக்கு வேண்டும். இந்த பொருள் எதை கொடுக்க போகிறது? ஆனந்தம். ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்பதும் சிவானந்தம். உலகப் பொருளில் வரும் ஆனந்தம் மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம்ன்றது இறைவன் கொடுக்கிறதாம். ஆண் கூட்டல் அந்தம், பசுத்தன்மையை நீக்குதல். பசுத்தன்மை பச்சுனா கட்டப்படுது. உயிர்களாகிய நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். சுதந்திரத்தன்மை என்பது கிடையாது. எதனோடு கட்டப்படுது? முதல்ல 3 மலங்களோடு கட்டப்பட்டிருக்கு. இப்பொழுது மல நீக்கம் பெற்ற போது இறைவனோடு, அதான் இறைவனுக்குள் அடங்கி இருத்தல். இந்த நிலைதான் உறவாகிய யோகம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாடல் அருளாது ஒழிவது மாதிமையே. மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவதே மாதிமையே. உங்களுடைய அருளாளர் சேந்தனார் பெருமான் ஒரு பட்டினத்து அடிகளுடைய கணக்கராக இருந்தவர் என்று சொல்வார்கள். இங்கே தில்லையிலே அங்கே இருந்து தில்லையின் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் ஒரு குடிசை அமைத்து வாழ்ந்தார் என்றும் சொல்வார்கள். இறைவனே வந்து அந்த திருவாதிரை நல் நாளிலே இவரிடம் சேந்தனாரிடம் கழிப்பெற்று உண்டார் என்பதையும் நாம் காண்கிறோம். இறைவன் வந்து கழிப்பெற்றார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? கழிப்பு, ஆனந்த கழிப்பு. அவன் கொடுப்பது அந்த பேரானந்தம். ஆனால் அவன் அந்த இறைவனை அனுபவிப்பது ஆன்மாக்கள். இறைவன் பெற்றுக்கொள்வது உயிர் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆட்கொள்ளோ சதுரர். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்று யாதுனி பெற்றது என்பார். அருமையான அப்படியே உணர்ந்து அனுபவித்து சொன்ன வார்த்தைகள். அவர்கள் அனுபவித்தார்கள், அனுபவத்தை வார்த்தையாக்கினார், மந்திர சொல்லாக்கினார். அந்த அருள் தன்மையை பெற்றவர்களுள் நம்முடைய சேந்தனார் பெருமான். அப்ப இறைவனே இவரை தேடி வந்து, ஏன்னா அந்த தீட்சிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இருந்த இடத்திலிருந்து அப்படியே இறை வழிபாடு, சிவனடியார்களுக்குரிய வழிபாடு, இதையெல்லாம் செய்து கொண்டு இறைவனோடு ஒன்றித்த நிலையிலே இருக்கிறார். அந்த யோக நிலையிலே, நின்மல துரியம் என்ற நிலையிலே. ஆனால் இறைவனோடு அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த பெரு விருப்பம், அந்த பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்ற அந்த பெருவிருப்பம் கொண்டவராக இருக்கிறார். அந்த ஆனந்தத்தை எப்படி அடைவது? ஆனா அவர்கள் அடைந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த ஆனந்தத்தை அடைந்தவர்கள் தான் ஆனந்தத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனாலும் நம் போன்றவர்களுக்கு உணர வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த பதிகத்தை தந்திருக்கிறார் திரு ஆவடுதுறை என்ற தலத்தில். அவர் திருவாவடுதுறையிலிருந்து தில்லைக்கூத்த பெருமானை நினைச்சார், திரு மாளிகைத்தேவர். சேந்தனார் பெருமான் தில்லையின் எல்லையில் இருந்து திருவாவடுதுறை பெருமானை நினைக்கிறார். அதுதான் இந்த பதிகம் நமக்கு 6வது பதிகமாக திருவிசைப்பாவில் அமைந்திருக்கிறது. இவர் திருவிசைப்பாவும் தந்திருக்கார், திருப்பல்லாண்டு 13 பாடல்கள் தந்திருக்கிறார். அதுல திருவாவடுதுறையில் பஞ்சம பண்ணில் தந்த ஒரு அருமையான ஒரு பதிகம், இறைவனோடு ஒன்றித்த உறவாகிய யோகம். இது ஒரு அகத்துறை பாடல். அதே போன்று அகத்துறை பாடல் அதிலையும் அந்தாதியாக வரக்கூடிய ஒரு பாடலாகவும் இங்கே அமைந்துள்ளது. இதுவும் செவிலித்தாயாராக, இந்த செவிலித்தாய் தான் தன்னுடைய மகளுடைய தன்மையை நன்றாக உணர்வு. ஏன்னா இவ தானே பார்த்து பார்த்து வளர்க்கிறான்.
செவிலித்தாய்னா வேற ஒண்ணும் இல்ல, வளர்ப்பு தாய். இவ பார்த்து பார்த்து வளர்க்குறா. அப்ப அந்த குழந்தையுடைய தன்மை என்னன்னு இவளுக்கு புரியுது. ஏங்கி தவிச்சு போய் இருக்கே இந்த குழந்தை, எந்த பொருளை நினைந்து இயங்குகிறது என்று உணர்ந்து, அந்த பொருள் இந்த குழந்தைக்கு கிடைக்கணும், இந்த பெண்ணுக்கு கிடைக்கணும், நல்ல பக்குவமுள்ள பெண்ணாக இருக்கிறா, அழகான பெண்ணாக இருக்கிறா, இதெல்லாம் சொல்லி புலம்புவது போல இந்த பாடல் வரிகள் அங்கு அமைந்துள்ளது. நல்ல பொண்ணா இருக்கா, பக்குவமான பொண்ணா இருக்கா, எப்படி உணர்ந்து இருக்கிறா. அது என இறைவனை உணர்ந்த தன்மை, அவனுடைய சிவபரத்துவம், அதையும் சொல்லி வேறுபட்ட பெருமானோடு ஒன்றிக்க வேண்டும், அந்த அமுதத்தை பெற வேண்டும் என்று இவள் ஏங்குகிறாள். அந்த பெருமான் அருளாவது ஒளிவது, அருளாவது ஒளிவது மாதிமை. மாதிமைனா பெருமை, வேறுபட்ட பெருமை கொண்டவர். இவருடைய பெருமைக்கு இழுக்காகாதா? கொடுக்கலேனா, அருளை பொரியவில்லை என்றால் இவருடைய இழுக்காகாதா என்று சொல்வது போல, அது அந்த ஆற்றாமையில் அந்த பெண்ணின் மீது கொண்ட, தன்னுடைய மகள் மீது கொண்ட அன்பின் மேலீற்றினால் இவள் அடைய வேண்டும், அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்ற வார்த்தைகளாக்கி, அப்ப எப்பேற்பட்ட பாடல் வரிகள் பாருங்கள். அனுபவித்த அனுபவம், அந்த அனுபவத்தை வார்த்தையாக சொல்லும் தன்மை, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் உணர்ந்து இதோடு சம்பந்தப்பட்ட அந்த சாத்திர நூல்களோடு தொடர்பு படுத்தி, ஏன்னா இது தோத்திர நூல். இந்த தோத்திர நூல் படிக்கும் போது சாத்திர அறிவு கொண்டு நோக்கினால்தான் உண்மை பொருளை நாம் உணர முடியும். இல்லைன்னா ஏதோ வாசிச்சுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பொருள் பொதிந்து இங்கே தந்திருக்கிறார். அனுபவித்த அனுபவத்தை சொல்லவே முதல்ல முடியாது, இங்கே சொல்லி இருக்கிறார் என்றால் அப்ப இறைவனுடைய திருவருள் தான். நம் போன்ற ஆன்மாக்களும் இதை அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அதை சொல்றார் பாருங்க, ரொம்ப அருமையா. திரு ஆவடுதுறை என்றாலே ஆ அடு துறை என்று சொல்லக்கூடியது. இந்த ஆ என்ற ஓர் எழுத்து, தமிழ் மொழியில் ஓர் எழுத்து ஒரு சொல் என்று சொல்வார்கள், நிறைய வருது. அதுல அந்த ஆ என்பது நிறைய பெயர் சொல்லாக வரும், இடைச்சொல்லாகவும் வரும், வினை சொல்லாகவும் வரும், உரி சொல்லாகவும், 4 சொல்லுக்கும் வரக்கூடியது ஆ என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த இடத்துல திரு ஆ அப்படின்னும் போது, ஆ என்பது பெயர் சொல்லாகி பசு. அடு துறை, அடுதல் என்றால் நீங்குதல், பசுத்தன்மை நீங்குதல். அம்மை பசு வடிவம் கொண்டு வந்தால் விநாயகப்பெருமானும் கூட வந்தாராம், துணை வந்த விநாயகர் வந்தாராம். அப்ப இந்த இடத்துல இந்த பக்கத்துல ஒரு கொலம்பியன் ஊரு இருக்குது, திருவாவடுதுறை பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர்ல. முதல்ல அங்க வந்துதான் பசு கூட்டங்கள், அது அம்மைக்கு துணை தோழியர்கள் நிறைய பசு கூட்டங்களாக வந்து எல்லாருமே ஒண்ணா அங்க படுத்திருந்தாங்க. நாரத மகரிஷி அந்த பக்கம் வந்தப்ப விநாயக பெருமான் அங்கே சின்னஞ்சிறு கன்றாக அவரும் கூட வர்றார், துணையா வர்றார் அம்மைக்கு. துணை வந்த விநாயகர் அவர் அங்க இருக்கிறார். இந்த நாரத மகரிஷி அந்த பக்கம் வர்றார், அவரோட கொஞ்சம் விளையாடு பார்க்குமோன்றாக்காக, நீ நல்லா வாசிப்பீராமே, யாழி சேர்த்து வாசிப்பீராமே, இந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் இன்புறும் வண்ணமாக வாசியும் என்று சொல்ல, ஒரு சின்ன சிறு பையனாக வந்து சொல்லும் போது, விளையாட்டாக சொல்ல, இந்த நாரத மகிழ்ச்சி நல்லா இசைத்து பாடுறார். அதை கேட்டு இந்த இனங்கள், அந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் அப்படியே தலையை அசைத்து கண்ணீர் மல்க கேட்டது இசைக்குமே. அப்ப இது சாதாரணமான பசுக்களாக தெரியவில்லையே என்று பார்த்தபோது, இப்போது விநாயகர் தன்னுடைய கோலத்தை காண்பித்தார். அந்த கொலம்பியம் என்ற அந்த திருவாவடுதுறைக்கு பக்கத்துல உள்ள தலம், அங்க போய் பாருங்க, அருமையான ஒரு தலம். அது பக்கத்துலதான். அதுக்கு பிறகு இங்க வர்றாங்க. இறைவன் சொல்றார், எந்த இடத்தில் உன்னுடைய கால் இடர்கிறதோ அந்த இடத்திலே யாம் தோன்றி உமக்கு அருள்பாலிப்போம் என்று சொல்ல, இந்த திரு ஆவடுதுறை, இந்த கோவில் பேர் திரு ஆவடுதுறை, ஊர் பேர் சாந்தை என்று, சாத்தனூர் என்று சொல்வார்கள். இங்கே சாந்தை என்றே நமக்கு இந்த பாடல்லையே சொல்லியிருக்கிற. சாத்தனூர் என்பது திருமூல தேவநாயனார் வாழ்ந்த தலமும், அவர் கைலாயத்திலிருந்து வந்தவர், இங்க வாழ்ந்து இந்த இடத்துல அந்த படர் அரசு அதன் கீழாக இருந்து
வருடத்திற்கு ஒரு பாடலாக 3000 பாடல் தந்த பெருமை பெற்ற தலமும் இந்த திருஆவடுதுறை. திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு உலவாக்கிழி இறைவன் எம்பெருமானுடைய திருவருளால் அந்த பூத கணங்கள் கொண்டு வந்து கொடுத்ததும் இந்த தலம் என்று சொல்லக்கூடியது. அற்புத பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய இடரினும் தளரினும் பாடியதும் இந்த தலத்திலே. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட இன்றைக்கு திருவாவடுதுறை ஆதீனமும் இந்த கோவிலும் அருகருகாக அமைந்து உள்ளது. ஏராளமான சித்த புருஷர்கள் யோகிகள் வாழும் இடம் இந்த தலமாகவே அமைந்து உள்ளது. திரு மாளிகை தேவர் வாழ்ந்த இடமாகவும் அவருக்கு தனி சன்னிதானமே இங்கே அமைந்திருக்கிறது. இறைவன் எம்பெருமான் மாசில்லா மணி ஈசராக அம்மை ஒப்பிலா முல்லை நாயகியாக இருந்து அருள் பாலிக்கும் அற்புதமான ஒரு தலம் திரு ஆடுதுறை. அம்மை பசு வடிவம் கொண்டு வந்தால் இறைவன் எம்பெருமான் அந்த அம்மையின் பசு வடிவம் நீக்க தன்னோடு இணைத்துக் கொண்டார். அணைந்த பெருமானாக வந்தார். அதை போல பசு கூட்டங்களாகிய நம்மையும் ஆட்கொள்ளும் பெருமான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கும் கண்கூடா பார்க்கிறோம். எத்தனை ஆன்மாக்களை அந்த இடத்திலே ஆட்கொண்டு இன்னைக்கு திருவாவடுதுறை அந்த கைலாய பரம்பரை அந்த வந்து இன்னைக்கு 24 பட்டமாக கொலோச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எத்தனை பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இன்றைக்கும் வந்து அங்கே வந்து இருக்கிறார்கள் என்றால் இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய பெருமை அளவு கடந்ததான ஒன்றாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த தலத்தில் இருக்கும் பெருமான் எம்பெருமான் மாசிலாமணி ஈசன் இவருடைய பெருமைகளை எல்லாம் இங்கே பட்டியல் போட்டு சொல்கிறேன். அதுதான் மேலான ஒன்று. அந்த பட்டியல் போட்டு இந்த பாடல்ல சொல்லி இந்த பெருமான் அருளாது ஒளிவது மாதிமையே என்று செவிலியர் கூற்றாக அமைந்த அகத்துறை பாடலாக இந்த பாடல் அங்கே அமைந்து இருக்கிறது. பொய்யாத வேதியர் இறைவனுடைய பரத்துவத்தை பேசப்படுகிறது இங்கே. இந்த முதல் பாடல் அதனால் இந்த தலத்தின் சிறப்பு தலச்சிறப்பு நாட்டு வளம் நகரத்தோட வளம் இதையெல்லாம் சொல்வாங்க. நாட்டு சிறப்பு நகர சிறப்பு. அது போல இங்கே திருவாவடுதுறை இந்த தலத்திலே வாழக்கூடிய அந்தணர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பொய்யாத வேதியர்கள், வேதத்தை ஓதக்கூடிய வேதியர்கள். அந்த வேதம் எப்படிப்பட்டது? இறைவனை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியது. அதனால் அது பொய்யாத. பொய் என்பது தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். வேதங்களும் அப்படித்தான். ஆனால் இது பொய்யாத வேதம் என்றால் அது சொல்லும் பொருள் எப்படிப்பட்டது? பொருள் மெய்ப்பொருள். அதனால் இது பொய்யாத. அந்த வேதத்தை அந்த மெய்ப்பொருளை உணர்த்தும் வேதத்தை சொல்வதால் இந்த பொய்யாத வேதியர்கள். அந்த பொய்யாத வேதியர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சாந்தை, சாத்தனூர் என்று சொல்லக்கூடிய ஊர் சாந்தை. மெய் புகழாளர், மெய்யையே புகழக்கூடியவர்கள். மெய் என்றால் இறைவன் எம்பெருமான். மெய் என்ற சொல்லுக்கே அவனை தவிர வேற யாருமே கிடையாது, இறைவன் மட்டுமே. அந்த மெய்யையே புகழாளர், புகழக்கூடியவர்கள், வேதத்தை ஓதக்கூடியவர்கள், இறைவன் எம்பெருமானை புகழக்கூடியவர்கள், சாத்தனூரிலே வாழக்கூடியவர்கள். எத்தனை பேர்? 1000 பூசுரர். அவர்கள் எத்தனை பேர் என்றால் 1000 பேர் இருக்கிறார்களாம். தில்லையிலே 3000 அந்தணர்கள். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்றால் இங்க திருவாரூர்ல இருந்துட்டு தில்லைவாழ் அந்தணர்களை எடுத்து கொடுத்தார். அது தியாகராஜ பெருமானை தான் எடுத்து கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்தணர்கள் இங்கே 1000 பேர் இருக்கிறார்களாம். பொய்யாத வேதியர்கள், இறைவனையே புகழக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், பூ சுரர். சுரர் என்றால் தேவர்கள். தேவர்கள் எங்க இருப்பாங்க? அவங்களுடைய உலகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்தந்த தவ வலிமைக்கு ஏற்றார் போல அந்தந்த உலகத்துல இருப்பாங்க. ஆனா இந்த சுரர்கள், இந்த தேவர்கள் இந்த பூலோகத்திலே இருக்கிறார்களாம். அதனால் இவர்கள் பூசுரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த பூலோகம் என்பது இந்த திருவாவடுதுறை. இந்த திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய 1000 மந்திரர்கள்
பூசுரர்களாகவே இருக்கிறார். மெய்யே திருப்பணி செய் சீர். இங்கே இருந்து கொண்டு மெய்யாகிய அந்த பரம்பொருளுக்கு அங்கே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இறைவன் எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்யும் அந்த பொய்யாத வேதியர்கள், பூசுரர்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சீர்மிகு காவிரி கரை மேய ஐயா திருவாவடுதுறை அமுதே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட பூசுரர்கள் 1000 பேர் உனக்கு தொண்டு செய்யக்கூடிய இந்த காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஐயா திரு ஆவடுதுறை அமுதே, இந்த பசுக்களின் பசுத்தன்மையை நீக்கக்கூடிய தலைவனே, பரம்பொருளே. இறைவனுடைய பரத்துவம் இங்கே பேசப்படுகிறது, சிவப்பரத்துவம் சொல்லி என்று உன்னை அழைத்த கால். அப்ப இவனுடைய பெருமைகளை பேச வேண்டும் என்றால் நன்றாக உணர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் இப்படி பேச முடியும், உணர்ந்து பேச முடியும். அதனால் இந்த செவிலித்தாய் என்ன சொல்கிறார் என்றால், இங்க திருவாவடுதுறையில் இருந்து இப்படி பசுக்களின் பசுத்தன்மையை நீக்கும் தலைவனாக பரம்பொருளாக இருக்கும் ஐயா திரு ஆவடுதுறை அமுதே என்று உன்னை அழைக்கும் தன்மை கொண்ட பெண் இவள் என்பதை சொல்கிறார். செவிலித்தாயின் கூற்றாக அமைந்தது. அப்ப இந்த பெண் எப்படிப்பட்டவள்? பக்குவம் பெற்றாள். அந்த பக்குவ நிலையையும் எப்படி சொல்றா பாருங்க. மை ஆர் தடம் கண், அழகிய பெரிய, தடம் என்றால் பெரிய, ஆர் என்றால் அழகு. மை ஆர் நல்ல மை தீட்டப்பட்ட, அதால கண்ணுக்கு மேலும் அப்படி மை தீட்டனே ரொம்ப அழகு. அதான் மை ஆர் தடம் பெரிய, கண் அடர்ந்தை. இந்த பெண்ணுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை செவிலித்தாயின் கூற்றாக வைத்து இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், நம்ம இப்ப 10ஆம் நூற்பால பார்த்தோம் பாருங்க, பாசச்சயம் ஏகனாகி நிற்றலும் இறைப்பணி நிற்றலும். அந்த நிலைமை அது இந்த கண் என்பது இங்கே உயிராகவும் கொள்ளலாம். ஏன்னா அந்த கண்ணைத்தான் உயிருக்கு நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது 5 பஞ்ச இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, அதுல கண் மட்டும்தான் சென்று பெற்றும் கருவி, மற்ற 4மே நின்று பெற்றும் கருவி. உயிர் அதை போலவே கண்ணில் ஒளி இருந்தால்தான் காண முடியும். இங்கே உயிரில் அறிவு இருக்கிறது. கண்ணுல ஒளி இருந்தா மட்டும் பார்க்க முடியாது, அது உயிரோட கலந்து இருக்கணும், உயிர் அறிவு வேணும். உயிர் அறிவு பொருளா இருந்தாலும் காண முடியாது, அதுக்கு ஒரு அறிவிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தோ உணரும் வகை காணே உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சுக்கநாத. அப்ப அந்த உயிருடைய அறிவு உணர்த்தினால் மட்டுமே உணரும் தன்மை. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் உயிரோடு கலந்து காட்டினால் என்று காணும் தன்மை கிடையாது. அந்த ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா கண் போய் சென்று பற்றுதுதான். ஆனா கண்ணுல ஒரு ஒளி விழணும், கண் ஒளி பொருளானா ஒளி வந்து விழுகணும், பொருளையும் வந்து அந்த ஒளி விழுகணும். இந்த பொருள் அப்படின்னு அந்த பொருளை ஒளி விழுகணும், காட்டணும். அப்புறம் உயிர் உடனாக இருந்து காணும். இத்தனையும் கொண்டதால் இந்த உயிருக்கு கண்ணை வந்து ஊமையா சொல்லுவாங்க. இப்ப இந்த கண் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மை ஆர் தடம் கண், நல்ல பறந்து விரிந்து விசாலமான அழகிய. அழகிய என்று சொன்ன மாத்திரத்திலே அழகு ஊட்டவும் பெறுது. அந்த மை அணிந்து அழகு ஊட்டவும் பெறுது. அப்போ இந்த மலம் நீக்கப்பெறுகிறது. மலம் நீக்க பெற்று நன்றாக பக்குவ நிலையில் உள்ள ஆன்மாவாக இருக்கு.
அந்த பக்குவ நிலை இங்கே பேசப்படுகிறது. இந்த பெண் நல்ல பக்குவ நிலையில இருக்கிறா. இன்னும் சொல்ல போனா யோகத்தில் உறவாகிய யோகம், இறைவனோடு ஒன்றுவதற்கு தயாராக அந்த யோகத்தில் அப்படி ஒன்றி ஏகனாகி நிற்கிறா. இன்னும் அனுபவம் கிடைக்கவில்லை. அந்த ஆனந்தத்தில் அழுந்துதல் இன்னும் கிடைக்கல. அந்த அருள் என்பது இங்கே இறைவன் கொடுக்கும் அந்த ஆனந்தம். இறைவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தம், அந்த அருள் சக்தி. அந்த அருள் சக்தி தான் சிவத்தோட கொண்டு போய் சேர்க்கணும். அருள் சக்தி பற்றி சிவத்தோட சேர்க்கணும். ஒன்றிட்டு ஆனா இன்னும் அழுந்தி அனுபவிக்கணும். இப்ப முதல்ல நம்ம திரோதாயின்னு ஒண்ணு பார்த்தோம், கருணை. திரோதாயி பேதித்து வளர்க்குது. அப்புறம் அருள் சக்தி, அந்த திரோதாயியே அருள் சக்தியாக மாறுகிறது. மாறி அந்த அருள் சக்தியோட நின்றுதானா? இல்ல. யோகத்தில் நிற்கும் இந்த ஆன்மாவை சிவத்தோடு ஒன்றுவிக்கிறது. எதற்காக? ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இந்த பாடல்ல அப்படியே அழகாக அதனை மிக அருமையாக எடுத்து உரைக்கிறார் சேந்தனார் பெருமான். இந்த செவிலித்தாய் கூற்றாக அமைத்திருக்கிறார். இந்த இறைவன் அவர் எப்பேற்பட்ட பெருமை கொண்டவர். மாதிமையே என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். மாதிமை என்றால் பெருமை கொண்டவர். என்னுடைய பெருமைக்கு எல்லை இல்லை எம் பெருமான் என்று சொன்னால் எல்லையில்லாத கருணை பெருமை கொண்ட இறைவன் இந்த பெண்ணுக்கு ஒன்று. அதுலயும் சொல்றா பாருங்க, என்று உன்னை அழைத்த கால் மையார் தடங்கன் மடந்தைக்கு ஒன்று அருளாவது. ஒன்று அருளாவது. ஏதாவது ஒரு கூற்று, ஒரு மறுமாற்றமாக ஒரு கூற்று சொல்லாம இருப்பது உனக்கு தகுதியா, உனக்கு பெருமையா என்று சொல்வது போல. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அப்ப அந்த பக்குவப்பட்ட ஆன்மா இது என்பதை சொல்லி, இறைவா எம்பெருமானே உன்னோடு கலக்கும் அந்த பேரானந்தம் இது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? யோகம், இந்த உறவாகிய யோகம், சிவயோகம், நின்மல துரியம் என்ற நிலை. இது 10ஆம் நூற்பால. 11ஆம் நூற்பால தான் நின்மல துரியாதீதம் என்று சொல்லக்கூடியது போகம், சிவபோகம். தசகாரியத்துல அப்படி வரிசையா பட்டியல் போட்டு சொல்லுவாங்க. அது நம்ம சிவஞான போத நூலோட நம்ம சூத்திரத்தோடு ஏய்த்து பார்த்தால் இந்த பாடலின் பொருள் நமக்கு தெளிவாக விளங்கும். அப்ப எவ்வளவு அழகா அருளாது அருளாது ஒழிவது என்பது அந்த பேரானந்தத்தை அடைவதற்கு உரிய தன்மையை பெற்ற இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு நீ அந்த பேரின்பத்தை நல்க வேண்டும். அதுதான் சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய சிவபோகம். அந்த துரியாதீத நிலையை அடைய வேண்டும். அதை நீ இன்னும் கொடுக்கலையே, அது உனக்கு பெருமை ஆகாத. ஏன்னா பக்குவப்பட்ட ஆன்மாக்கு கொடுக்கணும் சாமி. ஏன்னா அவரே வந்து கொடுக்கலன்னா யாரு கொடுக்க? இறைவன் தானாக தரவில்லை என்றால் நாம இந்த நிலையை அடைய முடியாது. அதுலயும் இறைவனுடைய அருள் சக்தி தான் கொண்டு வந்து இங்க சேர்க்க முடியும். எங்க கொண்டு வந்து? இறைவன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அருள் சக்தி தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த திருவடி சார்பு, அந்த பேரின்பம். இப்ப 63 நாயன்மார்கள் இருக்காங்கன்னா 63 பேர் எங்க இருக்காங்கன்னா திருவடி சார்பு பெற்று. அதைத்தான் அந்த பாயிரச்செயல நமக்கு செக்கலார் பெருமான் ரொம்ப அழகா சொல்வார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேதிய அழகில் சோதிய அம்பலத்து அழுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பார். அப்ப அந்த பெரிய இப்போ செக்கலார் பெருமை இது பாயிரச்செயல் இறைவனை எடுத்து கொடுத்தது எல்லாம் சரி. பாயிரம் என்பது வருவருள் உரைத்தல். வருவருள் எது? திருத்தொண்டர் புராணம். அப்ப தொண்டர்களின் பெருமை இங்கே எங்கே தொண்டர்களுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இறைவனுடைய திருவடி சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப அந்த திருவடி ஆகுவேராக, திருவடியில் இருக்கும் அருளாளர்களுக்கு ஆகுவேராக, அந்த தூக்கிய திருவடி எவ்வளவு ஒரு அழகா நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு பாருங்க. அப்ப அந்த திருவடி இன்பத்தை நுகர்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாக்கள், இதுதான் சிவபோகம் என்று சொல்லப்படக்கூடியது. ஆன்மாக்களாகிய நாமும் அடைய வேண்டிய பெரு இலக்கு குறிக்கோள் எது என்றால் இந்த திருவடி சார்பே. இந்த திருவடிதான் பேரானந்தம். அந்த அமுதம், அந்த அமுதத்தை பெறுதல் என்பது அவன் கொடுக்கக்கூடிய பேரானந்தத்தில் அழுந்துதல். 11 நூற்பா முழுக்க முழுக்க அதுதான் அந்த இறைவனோடு ஒன்றித்தல். முதல்ல ஆன்மாக்கள் இறைவனோடு இருக்கிறது. இங்கே இறைவனுக்குள் இந்த ஆன்மாக்கள் அடங்கி இருக்கிறது. அப்பவோ இதுக்கு சுதந்திரம்ன்றதெல்லாம் கிடையாது. எங்க கட்டப்பட்டிருக்கு? இவருடைய திருவடி சார்புல கட்டப்பட்டிருக்கு. அப்ப அவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த திருவடி பேரானந்தம் அழுதுதல். இதைத்தான் அருளாது ஒழிவது. இன்னும் கொடுக்கலையே என்று சொல்வது போல சொன்னாலும் இவருக்கு கிடைத்து அந்த அருளை அனுபவித்த தன்மைதான். ஏன்னா அனுபவிக்காம அந்த சொல்ல முடியாது. அந்த அனுபவித்து அந்த ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஏன்னா நாமும் அடைய வேண்டும். இப்ப இந்த நாயன்மார்களுடைய வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இறைவன் மீது என்ன செலுத்தினாங்கன்னா அன்பு, இடையறாத அன்பு. குடும் அன்பினில் கும்பிடுதலை அன்று வீடும் வேண்டாம். விரலில் நின்ற அன்பர்கள் அப்படின்னா எல்லாவற்றையும் நீத்தவர்கள். அன்பு மட்டுமே, இரவாத இன்ப அன்பு வேண்டி பெண் வேண்டுகிறார். அந்த அன்பைத்தான் கேட்டார். சாமி எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், முக்தியெல்லாம் வேண்டாம், உன்கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் அந்த அன்பு தடைபடவே கூடாது. இரவாத இன்ப அன்பு, அயராத அன்பு, சாயாத அன்பு என்பார். அப்ப ஆன்மாக்கள் நாம் இறைவனிடம் செலுத்துவது அன்பு. நாம செலுத்துறது அன்பு. ஆனா அன்புன்னு சொல்லும் போதே அதுல ஒரு நூல் இலையா என்ன வரும்னா, நமக்கு எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு வேணும். தாயே வச்சுக்கோங்களேன், தாய் அன்பை எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் நிலாவை பார்த்து சோறு ஊட்டுவாங்க. எதுக்குன்னா நிலாவை சாட்சி வச்சுட்டு, நான் இன்னைக்கு ஊட்டுறேன் இந்த குழந்தைக்கு, இது நல்லா வளர்ந்த பிறகு எனக்கு வயோதிகம் வரும், அப்ப இந்த குழந்தை எனக்கு இதே போல ஊட்டணும், நீதான் சாட்சின்னு சொல்ற. இன்னைக்கு நிலாவை பார்த்து ஊட்டுறதெல்லாம் இல்ல, டிவியை பார்த்து செல்போனை பார்த்து ஊட்டுறதெல்லாம் இருக்கு. அது இருக்கட்டும். ஆனா அதுல தாய் அன்பு தான். தாய் அன்புக்கு மேலானது எதுவுமே கிடையாது. அதுல ஒரு நூல் இலையில ஓடுது இல்லையா, எனக்கு நீ செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஓடுது பாரு. இங்க ஆன்மாக்கள் இறைவன் மீது அன்பு கொள்ளுகிறது. இங்கேயும் நல்லாவே உள்ள ஓடுது. இறைவா எனக்கு ஒண்ணு வேணும், நான் உன்கிட்ட அன்பு செய்யறேன், ஆனா நீ எனக்கு தருவதோ ஆனந்தம். அந்த ஆனந்தம், இந்த உலக இன்பம்ல நிலையில்லாதது, நீ கொடுக்கும் ஆனந்ததோ நிலைத்த. அந்த ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டும். இந்த பாடல் அதுதான். அப்ப அன்பு செலுத்துதல் என்பது ஆன்மாக்கள், இறைவன் செலுத்துது அருள். அந்த அருள் என்பது எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் அருளுதல். இவங்க வேணும், இவங்க வேண்டாம், இது என் பிள்ளை, இது வேற பிள்ளை, எந்த ஒன்றும் பாகுபாடு இல்லாமல். சலமிலன் சங்கரன், சலமில்லாதவன், பாரபட்சம் இல்லாதவன், எல்லோருக்கும் அருளுவான். எப்ப அருளுவான்? பக்குவ நிர்ணயம். அந்த பக்குவ நிர்ணயத்தை தான் இந்த ஒரு வார்த்தை மையார் தடம் கொண்டடந்தை, நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மா இது என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட பெண், நல்ல பக்குவம் பெற்ற பெண்ணுக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே உன்னுடைய பெருமைக்கு அழகா என்று சொல்வது போல செவிலித்தாய் சொல்கிறாள் என்றால் அருளுதல் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சேந்தனார் என்ற அந்த ஆன்மா, அந்த பெண்
அந்த திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த மாசிலாமணி ஈசராகிய அந்த தலைவனை அடைந்து அந்த பேரமுதை, அந்த அருளை, அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நிட்டை கூடிய நிலையிலே அரண்களல் செல்லுமே என்ற 16ஆம் நூற்பால இதுலயும் அரண்களல் அதுலயும் இருந்துச்சு, இதுலயும் இருக்கு. இந்த இடத்துல அரண்களல் செல்லுமே என்ற மாத்திரத்திலே இறைவன் இந்த ஆன்மாக்களை தனதாக்கி கொள்ளுதல். அங்க ஆன்மாக்கள் இறைவனோடு ஒன்றித்திருத்தல், இங்கேயோ இறைவன் தனதாக்கி கொள்ளுதல். தனக்குள்ள அதெல்லாம் நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாக்களின் ஆன்மாவை உயிரை தனது உடலாக கொள்வான் என்றும் சொல்லப்படும். அந்த நிலையை நமக்கு எடுத்து சொல்லும் அருமையான ஒரு பதிகமாக இது இருக்கிறது என்றால், இனிவரும் பாடல்ல கூட ரொம்ப அழகா இருக்கு. அம்மா மீண்டும் கூட 2, 3 தர சொன்னாங்க. சுவாமியுடைய திருவருள் கூட்டினால் மீண்டும் உள்ள பாடல்களுடைய வரிகளையும் பார்ப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுகாரும் ஒன்று அருளாது ஒழிவது மதிமையே என்ற வரிகள் நமக்கு உணர்த்தப்பட்டது போல நாமும் அந்த பக்குவ நிலையை அடைய வேண்டும். இதுதான் ஆன்மாக்களுடைய குறிக்கோள். அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நமக்காக உணர்த்தப்பட்ட வரிகளாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பக்குவத்தை அடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய சிவபரத்துவம் நாம் உணர வேண்டும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து உணர்ந்து இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த திருவாவடுதுறை, அங்கே இருக்கும் அந்தணர்கள், அந்த தலத்துடைய பெருமைகள், அங்க இறைவனுடைய பெருமைகள், இதையெல்லாம் உணர 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 அந்த பக்குவ நிலை வந்து அந்த பக்குவ நிலையிலே இறைவனுடைய பேரானந்தத்தையும் நாம் பெறலாம் என்று கூறிக்கொண்டு, அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள், அது ஒரு வருட காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு விதவிதமான அருமையான பொழிவுகள், ஞானத்தின் பாதையில் நம்மை நடாத்தி செல்லும் அம்மையார் என்று சொல்ல வேண்டும். நல்ல ஒரு துறை, அடுதுறை, துறை என்றால் துறை காட்டுவார் உளரோ என்று நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொன்னது போல இது போன்று துறை காட்டக்கூடியவர்களை இறைவன் அனுப்பி வைக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் கட்டு 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 இன்புறலாம் என்று நம்ம அதான் உண்மைக்கே என்னால நிறைய விஷயங்கள் அதை பார்க்கும்போது எப்ப இந்த கோணத்துல பார்த்திருக்காங்க, இந்த கோணத்துல பார்த்திருக்காங்க, ஆச்சரியமாக மனதிற்குள்ளே அவ்வளவு ஒரு வியப்பு. அதுல எங்க ஆசிரியர் மதிவேலா இதம்மா அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லார்டையும் நீங்க நோட்ஸ் எடுங்க, வரிசையா பட்டியல் போட்டு எழுதுங்க. என்னென்ன பரல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முத்தையும் என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும்னே சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அடுத்த பரலையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மனைவியாகவே இன்றைக்கும் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு நல்கியமைக்கு அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி இதுவாரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நன்றி.